என் பெயர் ரம்யா. இப்போது எனக்கு 22 வயதாகிறது. ஆனால் என் வாழ்க்கை 17 வயதிலேயே திசை மாறிவிட்டது. +2 படித்துக் கொண்டிருந்த போதே கை நிறைய சம்பளம், கௌரவமான வேலை என்று சொல்லி பிரகாஷை எனக்கு திருமணம் செய்து வைத்தார்கள். பள்ளி பருவத்திலேயே பல ஆசைகள் எனக்குள் ஊற்றெடுத்திருந்தன. ஆனால் ஒருபோதும் நான் வரம்பு மீறியதில்லை. திருமணம் என்றதும் இனி என் ஏக்கங்கள் தீரும், கணவனின் அரவணைப்பில் சொர்க்கத்தை காணலாம் என்று ஆசையோடு மணமேடை ஏறினேன். முதலிரவு அன்று அறைக்குள் நுழையும் போது பதற்றமும் பரவசமுமாக இருந்தது. பிரகாஷ் என் அருகில் வந்து உட்கார்ந்தார். ரம்யா, நீ ரொம்ப அழகா இருக்க, நீ என் மனைவியா கிடைச்சது என் அதிர்ஷ்டம் என்று சொல்லி என் இதழ்களில் முத்தமிட்டார். அந்த முதல் தீண்டலில் என் உடல் சிலிர்த்தது. ஆனால் அந்த சந்தோஷம் வெறும் 2 நிமிடங்கள்தான் நீடித்தது. ஆரம்பத்துல கொஞ்சம் வலிக்கும், பொறுத்துக்கோ என்றார். அடுத்த 2 நிமிடங்களில் எல்லாம் முடிந்துவிட்டது. அவர் நிம்மதியாக படுத்து உறங்கிவிட்டார். எனக்கோ கோபமும் ஏமாற்றமும் நெஞ்சை அடைத்தது. என்ன மனுஷன் இவர், இவ்வளவுதானா என்று நினைக்கும் போதே அழுகை வந்தது. முதல் நாள் என்பதால் பதற்றமாக இருக்கும் என்று என்னை நானே சமாதானம் செய்து கொண்டேன். ஆனால் அடுத்த 6 மாதங்களாக அதே 2 நிமிட கதைதான் தொடர்ந்தது. என் ஆசைகள் அனைத்தும் கானல் நீராகின. அப்போதுதான் எங்கள் பக்கத்து வீட்டிற்கு ஒரு புதிய தம்பதி குடி வந்தார்கள். காயத்ரி மற்றும் கௌதம். அவர்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருந்தது. காயத்ரிக்கு 26 வயது. கௌதமிற்கு 32 இருக்கும். காயத்ரி மிக விரைவில் எனக்கு நெருங்கிய தோழியாகிவிட்டாள். கௌதம் அதிகம் பேச மாட்டார். ஆனால் பார்க்க கருகருவென கட்டமஸ்தான உடலோடு ஒரு மல்யுத்த வீரரைப் போல இருப்பார். ஜிம்முக்கு செல்வார் என்று நினைக்கிறேன். அவரை பார்க்கும் போதெல்லாம் இவரைப் போன்ற ஒருவரிடம் தஞ்சம் புகுந்தால் என் ஏக்கங்கள் தீருமே என்று என் அடிமனம் இயங்கும். அதே சமயம் பயமாகவும் இருக்கும். கௌதமும் கூட சில நேரங்களில் என்னை ஒருவித பார்வையால் அளவெடுப்பார். காயத்ரி 2வது முறை கர்ப்பமானாள். 5வது மாதம் தொடங்கியதும் பிரசவத்திற்காக தன் குழந்தையை அழைத்துக் கொண்டு அம்மா வீட்டுக்கு சென்றுவிட்டாள். கௌதம் மட்டும் தனியாக இருந்தார். மதியம் ஹோட்டலில் சாப்பிடுபவருக்கு இரவு மட்டும் நான் உணவு கொடுத்து அனுப்புவேன். எப்படியாவது இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று என் மனம் துடித்தது. சரியாக அந்த நேரத்தில் என் கணவர் பிரகாஷ் அலுவலக பணி நிமித்தமாக 10 நாட்கள் தஞ்சாவூருக்கு வெளியூர் சென்றார். இதுதான் சரியான சமயம் என்று நினைத்தேன். அன்று இரவு கௌதம் வருவதற்காக காத்திருந்தேன். குளித்து முடித்து ஸ்லீவ்லெஸ் ஜாக்கெட் அணிந்து மெல்லிய நீல நிற புடவையை தொப்புளுக்கு கீழே இறக்கி கட்டி என்னை மெருகேற்றிக் கொண்டேன். கௌதம் வந்ததும் அவர் வீட்டுக்கு சென்று சாப்பிட வாங்க என்று அழைத்தேன். அவர் கண்கள் சொருகியிருந்தன. மது அருந்தி இருப்பார் போல. எனக்கு சற்று ஏமாற்றமாக இருந்தாலும் சரி, உணவை பரிமாறிவிட்டு அப்புறம் பார்த்து கொள்ளலாம் என்று நினைத்தேன். நான் பரிமாறும் போது அவர் என்னையே உற்று பார்த்துக் கொண்டிருந்தார். சாப்பிட்டு முடித்து அவர் கை கழுவும் போது நான் டவலை எடுத்துக்கொண்டு அவர் அருகில் சென்றேன். எதிர்பாராத தருணத்தில் கௌதம் என் கையை பற்றி இழுத்து என்னை ஆவேசமாக அணைத்துக் கொண்டார். என் இதழ்களை சிறைப்பிடித்தார். அவர் திடீரென இப்படி நடந்து கொண்டதும் எனக்குள் ஒரு பயம் வர, என் முழு பலத்தையும் கொண்டு அவரை தள்ளினேன். நிலை தடுமாறிய கௌதம் அடுத்த நொடி ஒரு சிறுத்தையைப் போல பாய்ந்து வந்து என்னை அப்படியே தூக்கிக் கொண்டு படுக்கை அறைக்கு சென்றார். ப்ளீஸ் என்னை விடுங்க என்று நான் பொய்யாக சினுங்கினாலும் அவர் என்னை கட்டிலில் தூக்கி வீசினார். அந்த அதிர்வில் என் சேலை விலகி என் இடையழகும் குழியும் அவர் கண்களுக்கு விருந்தாகின. அதை பார்த்ததும் இன்னும் வெறி கொண்டவராக என் மீது சரிந்தார். கௌதமின் அணைப்பிலிருந்து விடுபட துடித்த என் கைகள் மெல்ல மெல்ல அவர் முதுகை தழுவ தொடங்கின. ஏன் போராட வேண்டும்? என் ஏக்கங்களுக்கு வடிகால் தேடிதானே இவ்வளவு நேரம் காத்திருந்தேன். அந்த நொடி என் தயக்கங்கள் அனைத்தும் தகர்ந்தன. கௌதம் வெறும் காமத்தால் மட்டும் என்னை தீண்டவில்லை. பல வருடங்களாக தாகத்தில் இருந்த ஒரு நிலத்துக்கு மழையாக தெரிந்தான்.
10 நிமிடம் என் வாழ்நாளில் நான் உணராத உச்சகட்ட சுகத்தை அவன் எனக்கு தந்தான். உடல் சிலிர்த்து வியர்வையில் நனைந்து ஒரு மேகத்தைப் போல லேசாக உணர்ந்தேன். முதல் முறையாக ஒரு பெண்ணின் முழுமையான திருப்தியை எட்டிய நான் நன்றி கடனாக கௌதமின் இதழ்களில் முத்தமிட்டேன். அவர் மீண்டும் என்னை தன் வசமாக்கினார். அடுத்த 5 நிமிடங்கள் மின்னல் வேக பயணம். அதன் பின் என் மீதே சாய்ந்து சிறிது நேரம் ஓய்வெடுத்தவர் மௌனமாக எழுந்து தன் வீட்டுக்கு சென்று விட்டார். அன்று இரவு நான் கண்ட தூக்கம் என் வாழ்நாளில் மிகவும் நிம்மதியானது. மறுநாள் காலை 8 மணிக்குதான் கண் விழித்தேன். உடல் எங்கும் ஒரு புது தெம்பு. இரவு நடந்தவை கனவா நனவா என்று உறுதி செய்ய கௌதம் என்ன செய்கிறார் என்று பார்க்க அவர் வீட்டுக்கு சென்றேன். அவர் குளித்துக் கொண்டிருந்தார். சிறிது நேரத்தில் இடுப்பில் துண்டுடன் வெளியே வந்த கௌதமை பார்த்தபோது மலைத்து போனேன். அகலமான மார்பு, ஜிம்முக்கு சென்று முறுக்கேற்றிய தோள்கள் என ஒரு கம்பீரமான தோற்றம். என்ன ரம்யா, எப்ப வந்த என்று கேட்ட கௌதமிடம் நான் புன்னகைத்துவிட்டு, யாராவது அப்படி பிடிவாதமா பண்ணுவாங்களா? அன்பா பண்ண வேண்டாமா என்றேன் குறும்பாக. அதற்கு அவர் என் கண்களை நேராக பார்த்து, சாரிதான் சொல்லிட்டேனே. ஆனா நேத்துதான் எனக்கு உன்னை புரிஞ்சது. உன் புருஷன் உன்னை சரியா கவனிச்சுக்கல. உன் வாழ்க்கையில சந்தோஷமே இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் என்றார். ஆமாம், என் விதி அப்படி என்று நான் சலித்துக் கொள்ள, அதெல்லாம் விடு ரம்யா, உன் கணவர் எப்ப வருவார் என கேட்டார். இன்னும் 10 நாள் ஆகும் என்றேன். அப்படின்னா இந்த 10 நாளும் நீ என் கட்டுப்பாட்டுல இருக்கணும். சொர்க்கத்தை உனக்கு காட்டுறேன் என்று கௌதம் சொல்ல, அவர் மார்பில் சாய்ந்து கொண்டேன். முதல்ல ஒரு முத்தம் கொடுங்க என்று அவர் இதழ்களை சிறைப்பிடித்தேன். சிறிது நேரம் என் முத்தத்தை சுவைத்தவர், இப்போ போய் உன் நைட்டியை மாத்திட்டு நல்ல டிரஸ் போட்டுட்டு வா, வெளியே போலாம் என்றார். நான் உடனே வீட்டுக்கு வந்து சுடிதார் அணிந்து தயாரானேன். கௌதமின் காரில் செல்லும்போது அவர் சிரித்துக் கொண்டே கேட்டார், நீ அப்பப்போ என்னை திருட்டுத்தனமா பார்ப்பியே, அதான் நேத்து தைரியமா உன் மேல கை வச்சேன். நீயும் உடனே அடங்கிட்டியே. நான் வெட்கத்தில் அமைதியாக இருந்தேன். வழியில் ஒரு ஹோட்டலில் டிபன் முடித்துவிட்டு கௌதம் என்னை ஒரு பெரிய பியூட்டி பார்லருக்கு அழைத்து சென்றார். அங்கிருந்த பெண்ணிடம், இவங்களை இன்னும் அழகா மாத்துங்க, 1 மணி நேரத்துல வரேன் என்று சொல்லிவிட்டு சென்றார். அங்கு எனக்கு பேசியல், வேக்சிங் என எல்லாம் செய்து என் தோற்றத்தையே மாற்றினார்கள். குளித்துவிட்டு வந்தபோது கௌதம் வாங்கி தந்திருந்த ஒரு கவர் என் கையில் தரப்பட்டது. அதில் ஜீன்ஸ், டி-ஷர்ட் மற்றும் நவீன ஆடைகள் இருந்தன. இதுவரை புடவை மற்றும் சுடிதாரில் மட்டுமே என்னை பார்த்திருந்த நான் முதலில் அந்த மாடல் உடையில் என்னை பார்த்து வியந்தேன். கண்ணாடி முன் நின்ற ரம்யா முன்பை விட பல மடங்கு அழகாகவும் ஜொலிப்பாகவும் தெரிந்தாள். கீழே ரிசப்ஷனில் எனக்காக காத்திருந்த கௌதம் என்னை பார்த்ததும் அசந்து போனார். வாவ் ரம்யா, நீ சூப்பர் பிகர் என்று பாராட்டிவிட்டு ஷாப்பிங் மாலுக்கு அழைத்து சென்றார். அங்கு எனக்கு பல குட்டையான உடைகளையும் விதவிதமான ஆடைகளையும் வாங்கி கொடுத்தார். எங்க இதெல்லாம் நான் போட்டதே இல்லையே என்று நான் தயங்க, ப்ளீஸ் ரம்யா, இந்த 10 நாள் மட்டும் எனக்காக இதை போடு. உன்னை பார்க்க அழகா இருந்தாதானே எனக்கு மூடு வரும். அப்போதான் உன்னை இன்னும் சந்தோஷப்படுத்த முடியும் என்றார் கௌதம் குறும்பாக. வீட்டிற்கு வரும்போது மதியம் 12 மணி. நான் சமைக்கிறேன் என்றேன். வேண்டாம், வெளியே ஆர்டர் பண்ணிக்கலாம். இப்போ நீ போய் நான் கொடுத்த டிரஸ்ஸை போட்டுட்டு வா. ஆனா ஒன்னு, உள்ளாடை எதுவும் போடாம இந்த டிரஸ்ஸை மட்டும் போட்டுட்டு வா என்றார் கௌதம் கட்டளையிடும் குரலில். அவர் சொன்னதை கேட்டு என் இதயம் படபடக்க தொடங்கியது. கௌதம் சொன்ன அந்த வார்த்தை என் காதுக்குள் ரீங்காரமிட்டுக் கொண்டே இருந்தது. உள்ளாடை அணியாமல் அந்த மெல்லிய உடையை மட்டும் அணிந்து வாஷூட், இது எனக்கு முற்றிலும் புதிது. ஒருவித பயமும் அதே சமயம் சொல்ல தெரியாத ஒரு கிளர்ச்சியும் எனக்குள் ஏற்பட்டது. அவர் கொடுத்த அந்த நீல நிற குட்டையான கவுனை எடுத்துக்கொண்டு அறைக்குள் சென்றேன். கண்ணாடி முன் நின்று என் உடைகளை கலைத்தேன். பார்லரில் செய்த மெருகேற்றலில் என் உடல் இப்போது பால் போல மின்னியது.
கௌதம் சொன்னபடியே எதையும் அணியாமல் அந்த மெல்லிய உடையை மட்டும் அணிந்து கொண்டேன். அந்த துணி என் மேனியில் படும்போது ஏற்பட்ட உணர்வு எனக்குள் ஒருவித மின்சாரத்தை பாய்ச்சியது. மெல்ல அறைக்கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தேன். கௌதம் சோபாவில் அமர்ந்து ஒரு குளிர்பானத்தை அருந்திக் கொண்டிருந்தார். நான் வருவதை பார்த்ததும் அவர் கையில் இருந்த கிளாஸ் அப்படியே நின்றது. அவர் கண்கள் என் உடலை மேலிருந்து கீழாக வருடின. அந்த பார்வையில் இருந்த தீவிரம் என்னை அப்படியே உறைய வைத்தது. ரம்யா, நான் நினைச்சதை விட நீ ரொம்ப செக்ஸியா இருக்க என்று சொல்லிக்கொண்டே எழுந்து என் அருகில் வந்தார். அவர் நெருங்க என் மூச்சுக்காற்று சூடானது. என் இடையே சுற்றி அவர் கைகள் வளைந்தபோது அந்த மெல்லிய துணிக்கும் அவருக்கும் இடையில் தடை ஏதும் இல்லை என்பதை அவர் உணர்ந்தார். நிஜமாவே நான் சொன்னதை கேட்டுட்டியே, நீ ரொம்ப சமத்து என்று கூறி என் காதோரம் கிசுகிசுத்தார். அந்த மதிய வேளையில் வீடே நிசப்தமாக இருக்க கௌதமின் ஸ்பரிசம் என் ஒவ்வொரு அணுவிலும் ஒரு போதையை ஏற்றியது. அவர் என்னை அப்படியே தூக்கி சென்று டைனிங் டேபிளில் அமர வைத்தார். இப்போ எதுக்குங்க இதெல்லாம் என்று நான் நாணத்தோடு கேட்க, இது வெறும் ஆரம்பம்தான் ரம்யா. இந்த 10 நாள் நீ என்னோட தேவதை. உனக்கு இதுவரை கிடைக்காத எல்லா சுகத்தையும் நான் தருவேன் என்றார். சாப்பாடு வந்து சேர்ந்தது. அவர் எனக்கு ஊட்டிவிட நான் அவருக்கு ஊட்டிவிட்டேன். பிரகாஷுடன் இருந்த அந்த 6 மாதங்களில் கிடைக்காத ஒரு நெருக்கமும் புரிதலும் இந்த சில மணி நேரங்களில் கௌதமிடம் எனக்கு கிடைத்தது. சாப்பிட்டு முடித்ததும் கௌதம் ஒரு மியூசிக் பிளேயரை ஆன் செய்தார். மெல்லிய இசை அந்த அறையை நிரப்பியது. வா, ஒரு டான்ஸ் ஆடலாம் என்று என் கையை பற்றினார். இருட்டு படரத் தொடங்கிய அந்த வேளையில் கௌதமின் அரவணைப்பில் நான் என்னை முழுமையாக மறந்தேன். அவர் மெல்ல என் உடம்பில் ஜிப்பை இறக்கத் தொடங்கினார். கௌதம், யாராவது பார்த்திட போறாங்க என்று நான் மெல்ல தடுக்க முயல, யாரும் வரமாட்டாங்க, இந்த உலகத்துல இப்போ நாம 2 பேர் மட்டும்தான் என்று கூறி என் இதழ்களை ஆழமாக சுவைக்கத் தொடங்கினார். அன்றைய மதியம் தொடங்கி இரவு வரை கௌதம் எனக்கு ஒரு புதிய உலகத்தை காட்டினார். ஒவ்வொரு முறையும் அவர் என்னை தீண்டும் போது என் கணவர் பிரகாஷின் நினைவு மங்கலாக வந்து போனது. ஆனால் கௌதம் தரும் சுகத்திற்கு முன்னால் அந்த குற்ற உணர்வு தவிடுபொடியானது. மறுநாள் காலை நான் கௌதமின் மார்பில் சாய்ந்து படுத்திருந்த போது என் செல்போன் அடித்தது. பார்த்தால் பிரகாஷ். என் இதயம் ஒரு நிமிடம் நின்று துடித்தது. ஹலோ என்று நடுக்கத்தோடு எடுத்தேன். ரம்யா, ஒரு குட் நியூஸ், கேம்ப் சீக்கிரம் முடிஞ்சிருச்சு. நான் இன்னைக்கு நைட்டே வீட்டுக்கு வந்துடுவேன் என்றார் பிரகாஷ் உற்சாகமாக. நான் நிமிர்ந்து கௌதமு பார்த்தேன். என் முகத்தில் படர்ந்திருந்த பதற்றத்தைக் கண்டு அவர் புன்னகைத்தார். 10 நாள் என்று நினைத்த இந்த தேனிலவு 2வது நாளிலேயே முடியப் போகிறதா? பிரகாஷின் குரலை கேட்டதும் என் கைபேசி கீழே விழுந்து விடும் போல் இருந்தது. இன்றே வருகிறாரா? என் கண்கள் கலங்குவதைக் கண்ட கௌதம் போனை பிடுங்கி சுவிட்ச் ஆஃப் செய்தார். ரம்யா, பயப்படாதே. அவர் வரதுக்கு இன்னும் பல மணி நேரம் இருக்கு. அதுவரை நீ என் ஆளுமைக்கு உட்பட்டவள் என்றார் கௌதம். அவர் குரலில் இருந்த அந்த அதிகாரம் என்னை ஒருபுறம் அச்சுறுத்தினாலும் மறுபுறம் ஒரு புதுவித கிளர்ச்சியை தந்தது. கௌதம், அவர் வந்துட்டா அப்புறம் நாமா என்று நான் இழுக்க, அவர் என் இதழ்களை தன் விரல்களால் மூடினார். அவர் வந்தா என்ன? உனக்கு தேவைப்படும் போது நான் உன் பக்கத்து வீட்டில்தான் இருப்பேன். அது மட்டுமில்ல, உன்னோட இந்த அழகான மாற்றத்தை பார்த்து அவர் ஆச்சரியப்பட போறார் என்று சிரித்தார். மாலையில் நான் என் வீட்டுக்கு வந்து கௌதம் வாங்கி தந்த அந்த நவீன உடைகளை மறைத்து வைத்தேன். கௌதம் சொன்னது போலவே நான் இப்போது முன்பை விட இன்னும் பொலிவாக இருந்தேன். இரவு 9 மணி. பிரகாஷ் காரில் வந்து இறங்கினார். நான் கதவை திறந்ததும் என்னை பார்த்தவர் அப்படியே சிலையாக நின்றுவிட்டார். ரம்யா, என்ன இது? நீயா இது? உன்னை விட ரொம்ப அழகா, செக்ஸியா தெரியிற என்று கூறி என்னை இறுக கட்டிக் கொண்டார். அவர் என்னை தீண்டும் போது என் மனம் அறியாமல் அவரை கௌதமோடு ஒப்பிட்டு பார்த்தது.
பிரகாஷின் தீண்டலில் அந்த ஆவேசமோ விறுவிறுப்போ இல்லை. ஆனால் அன்று அவர் ஏதோ ஒரு புதிய உத்வேகத்தில் இருந்தார். கேம்ப்ல ஒரு டாக்டரை பார்த்தேன் ரம்யா. எனக்கு இருந்த அந்த சின்ன பிரச்சனையே அவரோட மாத்திரைகள் சரி பண்ணிடும்னு சொன்னார். இன்னைக்கு உன்னை பார்க்கும்போது எனக்கே ஒரு புது எனர்ஜி வந்த மாதிரி இருக்கு என்றார் பிரகாஷ். அன்று இரவு பிரகாஷ் என்னுடன் நெருக்கமாக இருக்க முயன்றார். ஆனால் என் கண்கள் ஜன்னல் வழியாக பக்கத்து வீட்டை பார்த்து கொண்டிருந்தன. அங்கே கௌதமின் அறையில் விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. கௌதம் ஜன்னல் ஓரம் நின்று புகை பிடித்துக் கொண்டே எங்களை பார்த்து கொண்டிருப்பது போன்ற பிம்பம் எனக்குள் ஓடியது. திடீரென என் போனுக்கு ஒரு மெசேஜ் வந்தது. பிரகாஷ் என் அருகில் உறங்க தயாரான நேரத்தில் போனை எடுத்து பார்த்தேன். கௌதம் தான் அனுப்பியிருந்தார். உன் கணவர் வந்துவிட்டாரா? ஜன்னல் திரைசீலையை சற்று விளக்கு. உன்னை பார்க்க வேண்டும் போல இருக்கிறது. என் இதயம் வேகமாக துடித்தது. பிரகாஷ் அருகில் இருக்கும்போதே கௌதம் இப்படி ஒரு துணிச்சலான விளையாட்டை ஆரம்பிக்கிறார். நான் மெல்ல எழுந்து ஜன்னல் அருகே சென்றேன். திரையை லேசாக விளக்கிய போது கௌதம் பால்கனியில் நின்றிருந்தார். இருட்டிலும் அவர் கண்கள் என்னை ஊடுருவுவது போல் இருந்தது. அவர் தன் கைகளால் ஒரு சைகை செய்தார். நாளை மதியம் அதே இடம் என்பதுதான் அந்த சைகையின் அர்த்தம். மறுநாள் காலை பிரகாஷ் அலுவலகம் கிளம்பும் வரை நான் ஒருவித படபடப்பிலேயே இருந்தேன். அவர் கிளம்பிய 5வது நிமிடம் என் வீட்டு பின்புற கதவு தட்டப்பட்டது. திறந்தால் கௌதம். கௌதம், என்ன இது பைத்தியக்காரத்தனம்? பிரகாஷ் இப்பத்தான் கிளம்புனார் என்று நான் பதற, அவர் என்னை தள்ளிவிட்டு உள்ளே வந்து கதவை சாத்தினார். உன் புருஷன் பக்கத்துல இருக்கும்போது உன்னை நினைச்சுக்கிட்டே இருக்கிறதுல ஒரு தனி கிக் இருக்கு ரம்யா. இப்போ சொல்லு, நேத்து ராத்திரி அவர் உன்னை சந்தோஷப்படுத்தினாரா இல்ல இன்னும் அதே 2 நிமிஷம்தானா என்று கேலியாக கேட்டார். அவர் என் கழுத்தில் முத்தமிட்டபோது, வேண்டாம் கௌதம் என்று என் வாய் சொன்னாலும் உடல் அவருக்கு ஒத்துழைத்தது. அப்போதுதான் அந்த அதிர்ச்சி காத்திருந்தது. வெளியே பிரகாஷின் கார் சத்தம் கேட்டது. ரம்யா, ஃபைலை மறந்து வச்சிட்டேன், கதவை திற என்று பிரகாஷ் வாசலில் நின்று கத்தினார். நாங்கள் இருவரும் அப்படியே உறைந்து போய் நின்றோம். வாசலில் பிரகாஷின் குரல் கேட்ட அந்த நொடி என் இரத்த ஓட்டம் அப்படியே நின்றது போல் இருந்தது. கௌதம் என்னை பார்த்தார். அவர் கண்களில் பயமில்லை. கௌதம், சீக்கிரம் பின்வாசல் வழியா ஓடுங்க, அவர் பார்த்தா அவ்வளவுதான் என்று நான் பதற்றத்தில் முணுமுணுத்தேன். கௌதம் அலட்டிக் கொள்ளாமல், பதறாதே ரம்யா, நான் பார்த்துக்கிறேன் என்று கூறிவிட்டு மின்னல் வேகத்தில் சமையலறை ஜன்னல் வழியாக பின்புற தோட்டத்திற்கு குதித்து மறைந்தார். நான் என் உடை மற்றும் கலைந்திருந்த கூந்தலை சரி செய்து கொண்டு ஒரு வழியாக மூச்சை இழுத்துவிட்டு கொண்டு வாசற்கதவை திறந்தேன். என்ன ரம்யா, கதவை திறக்க இவ்வளவு நேரமா? தூங்கிட்டியா என்று கேட்டவரே பிரகாஷ் உள்ளே நுழைந்தார். அவர் முகம் சிவந்திருந்தது. இல்லைங்க, அது வந்து குளிச்சிட்டு இருந்தேன், அதான் கேட்கல என்று ஒரு பொய்யை சொல்லி சமாளித்தேன். அவர் ஹாலில் இருந்த சோபாவில் அமர்ந்தார். அவர் கண்கள் வீட்டை ஒருமுறை நோட்டமிட்டன. என் இதயம் லப்டப் என்று அடித்துக் கொண்டது. கௌதம் குடிப்பதற்காக வைத்திருந்த அந்த தண்ணீர் கிளாஸ் மேஜை மேல் அப்படியே இருந்தது. பிரகாஷ் அதை கவனிப்பதற்குள் நான் அதை எடுத்துக்கொண்டு சமையல் அறைக்குள் ஓடினேன். ரம்யா, என் ஃபைல் பெட்ரூம்ல இருக்கு, எடுத்துட்டு வா என்றார். நான் அறைக்குள் சென்று ஃபைலை எடுத்துக்கொண்டு வரும்போது பிரகாஷ் என்னை தடுத்து நிறுத்தினார். ஏன் ஒரு மாதிரி பதற்றமா இருக்க? முகம் எல்லாம் வேர்த்திருக்கு என்று கேட்டு என் முகத்தை வருடினார். அந்த தீண்டல் எனக்கு ஒருவித குற்ற உணர்வை தந்தது. அதே சமயம் கௌதம் எனக்கு தந்த அந்த உணர்ச்சிகரமான அனுபவத்தோடு பிரகாஷை ஒப்பிடுவதை தவிர்க்க முடியவில்லை. ஒண்ணுமில்லைங்க, நீங்க சீக்கிரம் ஆபீஸ் கிளம்புங்க, லேட்டாக போகுது என்று அவரை ஒரு வழியாக வழி அனுப்பி வைத்தேன். கார் சத்தம் மறைந்ததும் நான் அப்படியே தரையில் அமர்ந்து விட்டேன். இது ஆபத்தான விளையாட்டு ரம்யா, நிறுத்திக்கொள் என்று என் அறிவு சொன்னது.
ஆனால் கௌதம் எனக்கு காட்டிய அந்த புதிய உலகம் என் மனதை மீண்டும் மீண்டும் அவரிடமே இழுத்தது. மதியம் 1 மணி அளவில் கௌதமிடமிருந்து அழைப்பு வந்தது. ரம்யா, தப்பிச்சிட்டோம்ல. உன் புருஷன் போனதுக்கு அப்புறம் உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு, ஆனா நிலைமை சரியில்லை. இப்போ என் வீட்டுக்கு வரியா? ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு என்றார் கௌதம். பயமும் ஆசையும் கலந்த மனநிலையில் நான் கௌதம் வீட்டுக்கு சென்றேன். அவர் வீட்டிற்குள் நுழைந்ததும் அவர் என்னை இறுக அணைத்து ஒரு சுழற்று சுழற்றினார். பயந்துட்டியா என் செல்லமே என்று சிரித்துக்கொண்டே ஒரு பெரிய பாக்ஸை என்னிடம் கொடுத்தார். அதை திறந்து பார்த்த எனக்கு தூக்கி வாரி போட்டது. அதில் ஒரு ரகசிய கேமரா மற்றும் சில புகைப்படங்கள் இருந்தன. இது என்ன கௌதம் என்று நான் கேட்க, இதுவா? இதுதான் நமக்கான பாஸ்போர்ட். உன் புருஷனுக்கு விஷயம் தெரிஞ்சாலும் நாம இதை காட்டி அவரை மிரட்டலாம். அது மட்டுமில்ல, நேத்து ராத்திரி நாம ஒன்னா இருந்த சில அழகான தருணங்களை நான் இதுல வீடியோவா பதிவு பண்ணி வச்சிருக்கேன் என்றார் கௌதம் ஒரு வில்லத்தனமான சிரிப்புடன். அவர் சொன்னதை கேட்டு என் உலகமே சுழல்வது போல் இருந்தது. அன்பாகவும் சுகம் தருபவராகவும் தெரிந்த கௌதம் இப்போது ஒரு மர்மமான, ஆபத்தான மனிதனாக தெரிந்தார். ஏன் கௌதம் இப்படி பண்ணினீங்க? இது தப்பில்லையா என்று நான் அழத் தொடங்க, அவர் என் கண்ணீரை துடைத்தார். அழாதே ரம்யா, இது உன்னை பாதுகாக்கவும் நம்ம சந்தோஷத்தை தொடரவும் தான். இப்போ பாரு உனக்கு இன்னொரு கிஃப்ட் என்று சொல்லிவிட்டு அவர் கப்போர்டை திறந்தார். அங்கே என் கணவர் பிரகாஷ் அலுவலகத்தில் யாருடனோ ரகசியமாக பேசிக் கொண்டிருக்கும் சில புகைப்படங்கள் இருந்தன. உன் புருஷன் உன்னை மட்டும் ஏமாத்தல ரம்யா, அவரும் ஏதோ ஒரு பெரிய வலையில் சிக்கியிருக்கிறார். அதை பற்றி உனக்கு தெரியுமா? கௌதம் சொன்ன அந்த தகவல் என் வாழ்க்கையையே புரட்டி போட்டது. என் கணவரிடம் இருந்த அந்த பலவீனம், கௌதமின் இந்த மிரட்டல் தொனி. நான் எங்கே போய்க் கொண்டிருக்கிறேன்? கௌதம் காட்டிய அந்த புகைப்படங்கள் என் தலையில் இடி விழுந்தது போல இருந்தன. அதில் பிரகாஷ் ஒரு ஹோட்டல் அறையில் ஒரு பெண்ணுடன் அமர்ந்து தீவிரமாக பேசிக் கொண்டிருந்தார். அந்த பெண் பார்ப்பதற்கு ஒரு பெரிய இடத்து பெண் போல தெரிந்தாள். யார் இது? எதுக்காக இவங்க பிரகாஷை பார்க்கணும் என்று நடுங்கும் குரலில் கேட்டேன். கௌதம் என் தோளில் கை போட்டு அணைத்துக் கொண்டார். அவர் பெயர் வர்ஷினி. பிரகாஷ் வேலை செய்யுற கம்பெனியோட எம்டியோட பொண்ணு. உன் புருஷனுக்கு பெரிய வேலை கிடைச்சதுக்கும் இப்போ அவர் அடிக்கடி கேம் போறதுக்கும் பின்னால ஒரு பெரிய கதை இருக்கு ரம்யா. உன்னை அவர் ஒரு பொம்மையாதான் வீட்டுல வச்சிருக்கார் என்றார். என் உள்ளம் குமர ஆரம்பித்தது. அப்படியானால் என் கணவரும் என்னை ஏமாற்றுகிறாரா? எனக்கு சுகம் தர தவறியவர் வேறு எங்கோ தன் தேவைகளை தீர்த்துக் கொள்கிறாரா? இந்த எண்ணம் எனக்குள் இருந்த குற்ற உணர்வை அப்படியே ஆத்திரமாக மாற்றியது. கௌதம், நான் இப்போ என்ன செய்யணும் என்று கேட்டேன். கௌதம் என்னை ஒரு சோபாவில் அமர வைத்தார். நாம இப்போ ஒரு டீம். பிரகாஷுக்கு தெரியாமலே நாம இந்த வாழ்க்கையை அனுபவிப்போம். அதே சமயம் அவர்கிட்ட இருந்து உனக்கு சேர வேண்டிய சொத்துக்களையும் பணத்தையும் நாம கைமாத்தணும். அதுவரைக்கும் நீ எதுவுமே தெரியாத மாதிரி அவர் கூட இருக்கணும் என்றார். கௌதமின் திட்டம் எனக்கு புரிந்தது. அவர் என்னை வெறும் காதலியாக பார்க்கவில்லை, பிரகாஷை பழிவாங்க ஒரு கருவியாக பயன்படுத்துகிறார் என்று தோன்றியது. ஆனால் அந்த தருணத்தில் கௌதம் எனக்கு தந்த ஆதரவும் அணைப்பும் அந்த எச்சரிக்கையை மீறி என்னை அவரோடு பிணைத்தன. அன்று மாலை பிரகாஷ் வீட்டுக்கு வந்தபோது என் பார்வையில் ஒரு மாற்றம் இருந்தது. அவர் எனக்கு வாங்கி வந்த மல்லிகை பூவை என் தலையில் வைத்தார். என்ன ரம்யா ஒரு மாதிரி பார்க்கிற என்று கேட்டார். ஒண்ணுமில்லைங்க. இன்னைக்கு நைட் நாம வெளியே டின்னர் போகலாமா என்று நான் கேட்டேன். கௌதம் சொன்னது போல அவரை ஒரு ரகசிய வலையில் தள்ள நானும் தயாரானேன். பிரகாஷ் சம்மதித்தார். நாங்கள் ஒரு பிரபலமான உணவகத்திற்கு சென்றோம். அங்கே நான் எதிர்பார்க்காத ஒரு காட்சி காத்திருந்தது. ஒரு மூலையில் அதே வர்ஷினி அமர்ந்திருந்தார். பிரகாஷின் கண்கள் அவளை கண்டதும் ஒரு நிமிடம் தடுமாறியதை நான் கவனித்தேன்.
என்னங்க அங்கேயே பார்க்குறீங்க, தெரிஞ்சவங்களா என்று நான் ஒன்றும் தெரியாதவள் போல கேட்டேன். இல்லை ரம்யா. அது எங்க ஆபீஸ் மேடம். இங்க இருப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. நாம வேற டேபிளுக்கு போலாமா என்று பதற்றப்பட்டார். ஏன் இங்கேயே உட்காரலாமே என்று நான் பிடிவாதம் பிடித்தேன். சிறிது நேரத்தில் வர்ஷினி எங்கள் டேபிளுக்கு அருகில் வந்தார். ஹலோ பிரகாஷ், எப்படி இருக்கீங்க? இதுதான் உங்க வைஃபா என்று மிகவும் சாதாரணமாக கேட்டார். அவர் பேசும்போது பிரகாஷின் முகம் வெளுத்து போனது. வர்ஷினி என் கையை பிடித்து குலுக்கிவிட்டு, உங்க கணவர் ரொம்ப திறமையானவர் ரம்யா. குறிப்பா ரகசியங்களை காப்பாத்துவதில் என்று சொல்லிவிட்டு ஒரு வஞ்சக சிரிப்புடன் நகர்ந்தார். அன்று இரவு வீட்டுக்கு திரும்பும் வழியில் காரில் அமைதி நிலவியது. என் போனுக்கு ஒரு மெசேஜ் வந்தது. கௌதம் தான் அனுப்பியிருந்தார். தியேட்டர் சீன் நல்லா இருந்ததா? வர்ஷினியாவே அங்கே வரவழைச்சதே நான்தான். இப்போ உன் புருஷனோட நிஜமுகம் உனக்கு தெரிஞ்சிருக்கும். நாளைக்கு பிரகாஷ் ஆபீஸ் போனதும் நான் சொன்ன அந்த சொத்து பேப்பர்கள அவர்கிட்ட கையெழுத்து வாங்கணும். ரெடியா இரு ஷூட். என் வாழ்க்கை ஒரு சிலந்தி வலையில் சிக்கியது போல் இருந்தது. ஒரு பக்கம் என்னை ஏமாற்றும் கணவன், மறுபக்கம் என்னை ஆட்டிப்படைக்கும் கௌதம். நான் யாரை நம்புவது? வீட்டுக்கு வந்ததும் பிரகாஷ் அறைக்குள் சென்று கதவை சாத்திக் கொண்டார். நான் ஜன்னல் வழியாக பார்த்தேன். கௌதம் தன் வீட்டின் பால்கனியில் நின்று கட்டை விரலை உயர்த்தி சிக்னல் காட்டினார். அப்போதுதான் என் போனுக்கு இன்னொரு புதிய அறிமுகமில்லாத எண்ணிலிருந்து ஒரு புகைப்படம் மெசேஜாக வந்தது. அதை பார்த்ததும் என் மூச்சே நின்றுவிட்டது போல் இருந்தது. அதில் கௌதமும் அந்த எம்டியின் மகள் வர்ஷினியும் மிக நெருக்கமாக கட்டிப்பிடித்தபடி இருக்கும் ஒரு புகைப்படம் இருந்தது. அதன் கீழே ஒரு வாசகமும் எழுதப்பட்டிருந்தது. ரம்யா, கௌதமை நம்பாதே. அவன் உன்னையும் உன் கணவன் பிரகாஷையும் ஏமாற்றி உங்கள் சொத்துக்களை பறிக்க வர்ஷினியுடன் சேர்ந்து போட்ட மாஸ்டர் பிளான் தான் இது. உன்னை பிரகாஷிடமிருந்து பிரிக்கவே அவன் உன்னிடம் நெருங்கினான். இதை பார்த்ததும் ரம்யாவின் காலடியில் இருந்த பூமி நழுவியது. தன்னை சொர்க்கத்திற்கு அழைத்துச் செல்வதாகக் கூறிய கௌதம் உண்மையில் அவளை ஒரு பெரிய நரகக் குழியில் தள்ளியிருக்கிறான் என்பதும், கணவன் பிரகாஷின் பலவீனத்தை பயன்படுத்தி இருவரையும் அழிக்கப் பார்க்கிறான் என்பதும் அவளுக்கு உரைத்தது. இப்போது ரம்யாவின் கைகளில் அந்த ஆதாரங்கள் இருக்கின்றன. அவள் அடுத்து என்ன செய்யப் போகிறாள்? கௌதமின் சதியை கணவனிடம் சொல்லப் போகிறாளா? அல்லது இந்த வலையிலிருந்து எப்படி தப்பிக்கப் போகிறாள்? வாழ்க்கை அவளுக்கு கற்பித்த பாடம் அவளை உலுக்கி எடுத்திருந்தது.